ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபோட்டோகிராஃபி ஃப்ளோ இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக ஒரு ஈவெண்ட்டு முடிஞ்சோடனே டிசைனிங்கு, எடிட்டிங்கு, ஸோ ஆல்பம் டெலிவரி இப்படி போயிட்டுருக்கிற கேப்பில் ஒரு ஈவெண்ட்டுக்கு இன்னொரு ஈவெண்ட்டுக்கு இடையில நம்ம கேமராவை தொடுற மாதிரினா கஷ்டம் தான். ஹெவி முகூர்த்தம் இருக்குது அப்படின்னா நம்ம கேமரா யூஸ் பண்ணிருப்போம். முகூர்த்தம் இல்லாத டைமில் நம்ம கேமரா அப்படி தான் வச்சுருப்போம். ஸோ அந்த டைம்லையும் நம்ம ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி எதாவது பண்ணிகிட்டே இருந்தோம்னா இட்ஸ் பெட்டர். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ இது ஒரு ஃபோட்டோகிராஃபி சேலஞ்சுன்னு சொல்லுவாங்க. இப்போது ஃபாரின்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டீமாக ரெடி ஆகிட்டு ஒரு ஒரு அவுட்டோர் போயிட்டு ஒரு சப்ஜெக்டை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆங்கிள் இருந்து ஒவ்வொரு லைட்டிங்லையும் ஒவ்வொரு லென்ஸ் யூஸ் பண்ணி எடுப்பாங்க. இதை இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணலாம். இப்போ கொரோனா டைம்லாம் அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் லைட்டிங்கை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா ஒரே சப்ஜெக்டு, ஓகே, காலையில் ஏர்லி மார்னிங் சன்ரைஸில் அந்த இடத்துல இருக்கிற சப்ஜெக்டை ஒரு கோயில்னு வச்சுக்கலாம், ஒரு செடின்னு வச்சுக்கலாம், சம்திங் ஏதாவது ஒரு மாடலே கூட ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு காலையில் ஏர்லி மார்னிங் சன்லைட் ஒரு ஷார்ட்டு, மத்தியானம் ஒரு ஷார்ட்டு, ஈவினிங் ஒரு ஷார்ட்னு ஒரு 10 வெரைட்டி ஆஃப் ஷார்ட்ஸ் ஈவினிங் வரைக்கும். ஸோ இந்த 10 வெரைட்டி ஆஃப் ஷார்ட்ஸில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ண முடியும், சட்டர் ஸ்பீடு, ஐஎஸ்ஓ, அப்பரேச்சர் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணி என்ன மாதிரிலாம் ஷார்ட்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறது இது மார்னிங் டு ஈவினிங் வரைக்கான டைம். அதே மாதிரி ஆங்கிள்ஸ், ஒரு சப்ஜெக்டு வேறு ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஓகே, இப்போ ஒரே லென்ஸ் இப்போ 50 mm அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த 50 mm எல்லாத்தையும் எடுக்கணும். வேறு டைப்பில் 50 mm டைட் ஷார்ட் பண்ணலாம், இல்லை டைட் ஷார்ட் எடுக்கலாம். இந்த 50 mm வச்சு மட்டுமே ஒரு ரா ஃபுல்லாக 50 mm வச்சு நல்லா எடுக்கலாம். கண்ணுக்கு படுறதெல்லாம் எடுக்கணும். ஸோ வேறு ஆங்கிள்ஸ், வேறு லைட்டிங்ஸு. ஸோ அப்புறம் ஒரு நாள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கலாம். நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எவ்வளோ நாள் ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு தெரியாது. பிளாக் அண்ட் ஒயிட்டை நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது வேறு. ஆனால் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே எடுத்து பாருங்கள், அதோட வேல்யூ பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வேணால் நீங்கள் வேணால் ஒரு சாம்பிளுக்கு வேணால் அந்த ரா ஃபார்மேட்டில் எடுத்துக்கலாம். நீங்கள் ரா ஃபார்மேட் எடுத்திங்கன்னா அது கலர்லேயும் வரும் உங்களுக்கு, ஓகேங்களா. நீங்கள் அதை பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்து பாருங்கள். மோனோகிராம் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். கலர் கிரேடிங்கில் பண்ணிங்கன்னா எல்லா ஆப்ஷன் வரக்கும் மோனோகிராம்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது பிளாக் அண்ட் ஒயிட். நீங்கள் அதை எடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களோட லைட்டிங் சென்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் கலரில் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஷேடெல்லாம் அவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் தெரியாது. நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்து பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்து பாருங்கள். உங்கள் லைட்டிங் சென்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் செம்மையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த காலத்து படம்லாம் பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு படம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம். ஒரு ஹீரோ கார்லேருந்து இறங்குவார். அவருக்கு ஒரு லைட் இருக்கும். அடுத்து வாசப்படி இருக்கும், பில்டிங்கோட வாசப்படி, அதுக்கு ஒரு லைட்டிங் இருக்கும். அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே ஒரு லைட்டிங் இருக்கும். வீட்டுக்குள்ளே வரவங்களுக்கு ஒரு லைட்டிங் இருக்கும். வீட்டுக்குள்ள ரூமுக்கு ஒரு லைட்டிங் இருக்கும். கிட்டத்தட்ட பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் ஒரு 4 வெரைட்டி ஆஃப் லைட்ஸ் ஒரே ஃப்ரேமில் இருக்கும். நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் லைட்டை கற்றுக்க முடியும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்தது செல்ஃப் போர்ட்ரைட். செல்ஃப் போர்ட்ரைட்டுங்கிறது நீங்கள் செல்ஃபி எடுக்கிற மாதிரி இல்லை, கேமரா எடுக்கிறது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஒரு இடத்துல கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு எடுக்கலாம். வேறு ஏரியா மாற்றி எடுக்கலாம். ஒரே ஒரு போஸ், ஆனால் வேறு ஆங்கிள். ஸோ சட்டரு, ஆட்டோ சட்டர் மாதிரி கேமராவில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரேமை ஒரே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எங்கே பார்த்தா ஒரே மாதிரி ஃப்ரேம்ஸ் இருக்கணும், பேக்ரவுண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டு. அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நார்மலாகவே நான் ஸ்டுடியோவிலலாம் ஒர்க் பண்ணிட்டுருக்கப்போ, சின்ன கற்றுக்கிட்டு இருக்கப்போ, எங்கள் ஓனர் ஒரு வாரம் இல்லை 10 நாள் இல்லை 1 மந்த்துக்கு ஒரு தடவை என்னை வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவார். வேறு லைட்டிங் செட் பண்ணி வேறு கெட்டப் மாதிரி போட சொல்லிவிட்டு. ஸோ